சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகுராம் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் ஜானகி, சிவராமன் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. பாட்டி ஓடி வந்து, அப்பா ரகுராமா, நீ வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பாங்கிறாங்க. ஆமாம்மா, நான் இங்க வந்ததுக்கு காரணமே என் பொண்ணு மட்டும்தான் காரணம். என் பொண்ணுக்காகத்தான் நான் இங்க வந்தேங்கிறாங்க ரகுராம். எப்படியோப்பா, நீ இந்த விசேஷத்துக்கு வந்தியல்ல, அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஐயரே, சடங்கு ஆரம்பிங்கன்னு சொல்றாங்க. ஐயரும் முறையா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. மாங்கல்யத்தை எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாரும் அதை வாங்கி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாங்க. முதல்ல மாயாவுக்கு தாலி கட்ட சொல்லி அந்த தாலி செயினை எடுத்து கொடுக்குறாங்க. சீனு அந்த தாலி செயினை வச்சு பார்த்துக்கிட்டே மாயாவை முறைக்கிறாங்க. மாயா சீனுவை பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லாத்துக்காக இது உன் கழுத்துல நான் கட்ட வேண்டியதா போச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டே கட்டிடுறாங்க சீனு. இந்த பக்கமா கதிரும் தனாவுக்கு தாலி கட்டிடுறாங்க. அடுத்தது அந்த முதல்ல மஞ்சள் நூல் கட்டி இருந்ததை பெருக்கி விடுறாங்க. மாங்கல்யத்துல பொட்டு வைங்கன்னு சொல்லி ஐயர் சொல்றாங்க. கதிர் பொட்டு எடுத்ததும் தனா கழுத்துல இருக்கிற மாங்கல்யத்துக்கு பொட்டு வைக்க போகும்போது தனா முறைக்கிறாங்க. உன்னை நான் எப்பவும் கைவிட மாட்டேன் தனான்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பொட்டை வைக்கிறாங்க. கதிர் நெத்தியில குங்குமம் வைங்க, கையில நேருக்கு நேர் வைக்காதீங்க, இப்படி தலையை சுத்தி வச்சு விடுங்கன்னு சொல்றாங்க. அப்பவும் தனா சுட்டு அரிக்கிற மாதிரி கதிரை முறைக்கிறாங்க. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்றாங்க. பார்வதியும் பத்மா மட்டும் கையில வச்சிருந்த அந்த அர்ச்சகத்தை அப்படி வீசி எறிறாங்க. சீனாவையும் தாலிக்கு குங்குமம் வைக்க சொல்றாங்க. தாலிக்கு குங்குமம் வைக்கிறதுக்கு யோசிக்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க சீனு. டேய், தாலி செயினுக்கு குங்குமம் வைடா அப்படின்னு மணிவண்ணன் ஒரு சத்தம் போட்டதுக்கு அப்புறமா வைக்கிறாங்க சீனு. நெத்தியிலையும் குங்குமம் வை சீனுன்னு கேட்கறாங்க மாயா. அதுக்கப்புறம் வச்சு விடுறாங்க. கூடிய சீக்கிரம் என்ன நீ புரிஞ்சு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வாங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறாங்க மாயா. ஜானகி, நீ போய் ரகு பக்கத்துல நில்லுன்னு பாட்டி சொல்றாங்க. ஜானகி போய் ரகுராம் பக்கத்துல நிற்கும் போது ரகுராம் மூஞ்சி திருப்பிக்கிட்டு நிக்கிறாங்க. இருந்தாலும் ஜோடியா நிக்கிறாங்க. தனா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவா அப்படின்னு சொல்றாங்க. தனாவும் கதிரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்றாங்க. மணிவண்ணன் பத்மா ரெண்டு பேரும் மாயாவையும் சீனவையும் ஆசீர்வாதம் பண்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்கன்னு மணிவண்ணன் சொல்றாங்க. ஜானகி ஆசீர்வாதம் பண்றதுக்கு அந்த அர்ச்சகத்தை எடுத்துட்டாங்க. இந்த பக்கமா ரகுராம் அப்படி பேசாம நிக்கிறாங்க. பெரியப்பா, உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் பெரியப்பா. நீங்க வந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மாயாவும் சீனுவும் போய் காலில் விழுறாங்க. விஸ்குன்னு அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. நான் என் பொண்ணை மட்டும்தான் ஆசீர்வாதம் பண்ண வந்தேன், வேற யாரையும் ஆசீர்வாதிக்க நான் வரலன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. மாமா அப்படின்னு சீனு கூப்பிடுறாங்க. திரும்பி பார்க்காத போன ரகுராமா பார்த்துக்கிட்டு, பாத்தியா உன்னாலதான் எங்க மாமா என்னையும் ஆசீர்வாதம் பண்ணாம போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கிடந்த மாலையை தூக்கி போட்டுட்டு சீனு ரகுராமுக்கு பின்னாடியே போறாங்க. இந்த பக்கமா பார்வதிக்கும் பத்மாவுக்கும் அளவு தளவு இல்லாம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புவனேஸ்வரி வீட்டுல எங்க உங்க பையன் நம்ம தலையில மண்ணள்ளி போட்டுட்டு போயிருக்காங்க, நம்ம மூஞ்சில கரிய பூசிட்டு போயிட்டாங்க, இனிமே நம்ம என்ன போய் சொன்னாலும் ஊர்க்காரங்க நம்ம பேச்ச நம்பவே மாட்டாங்க, எல்லாம் முடிஞ்சது போங்க அவ்வளவுதாங்கிறாங்க மகளிர். கார்த்தி படப்படன்னு அவசரமா உள்ள ஓடி வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் எல்லாரும் கொந்தளிச்சு கோவத்துல கேக்குறாங்க, ஏன்டா டே இவ்வளவு நேரமா எங்கடா போனேன்னு கேக்குறாங்க. உன்னை நம்பி ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து எங்களை இப்படி மூக்கு உடச்சு விட்டுட்டீங்க, இன்ன வரைக்கும் எங்கடா போனேன்னு கேக்குறாங்க. அது வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு எமர்ஜென்சி, அதான் நான் போக வேண்டியதா போச்சு அப்படி ஒரு சூழ்நிலைங்கிறாங்க கார்த்தி. புவனேஸ்வரி கோவத்துல பாஞ்சுக்கிட்டு போறாங்க. எனக்கு வர்ற கோவத்துல உன்னை கொன்னே போட்டுருவுண்டா, அந்த குடும்பத்தை பஞ்சாயத்துல நிறுத்தி அசிங்கப்படுத்தணும்னு வெறியோடு இருந்து எப்படியும் நம்ம பிளானை சொதப்பாம நீ எல்லாம் சரியா செஞ்சிடுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா எல்லாமே குழி தோண்டி புதைச்சிட்டு இப்ப நேரா வந்து நிக்கிறியா. சாரியத்தை என் ஃப்ரெண்டு எமர்ஜென்சின்னு உடனே வர சொல்லி போன் பண்ணனா, அதான் சரி போனதையும் உடனே வந்துடலான்னு தான் போனது, அதான் லேட் ஆயிடுச்சுங்கிறாங்க கார்த்தி. டேய், போய் சொல்லாத, ஃப்ரெண்டு பார்க்க போனியா ஏதாவது பொண்ணுங்களை மேய போனியா அப்படின்னு கேட்குறாங்க பரமேசு. ஐயோ அப்பா, நீங்க சொல்றது கரெக்டாக தான் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டிங்க போல இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்ட கார்த்தி. அப்பா இல்லப்பா, என் ஃப்ரெண்டு உடனே அர்ஜென்ட்டா பணம் வேணும்னு கேட்டிருந்தான், எடுத்து கொடுத்துட்டு வந்துடலான்னு தான் நானும் உடனே போயிட்டேங்கிறாங்க. அடைச்சி நீ முதல்ல பேசுறதுனால நான் பல தடவை தோத்து போயிட்டேன், இந்த தடவை என்ன அசிங்கப்படுத்திட்டியல்லன்னு புவனேஸ்வரிக்கு வந்த கோவத்துக்கு கார்த்திகை பொட்டு அடி அடின்னு நல்லா சாத்துன்னு சாத்துறாங்க. இல்லம்மா, அடிச்சு என்ன பிரயோஜனம், இவனை எல்லாம் இனிமே அடிச்சு நிறுத்த முடியாது. ஏண்டா எவ்வளவு பெரிய அருமையான வாய்ப்பு கிடைச்சது, இந்த வாய்ப்பு மட்டும் உனக்கு நீ பயன்படுத்தி இருந்தீன்னா உனக்கும் தனாவுக்கும் பஞ்சாயத்துல வச்சு கல்யாணத்தை பண்ணியிருப்போம், எல்லாத்தையும் இப்படி சொதப்பிட்டியாடா, என் கண்ணு முன்னாடியே நிக்காத போட முதல்லைங்கிறாங்க பரமேசு. ஐயோ, இங்கேயும் கோட்டை விட்டு அங்கேயும் கோட்டை விட்டு நட்டாத்துல நிக்கிறோமே நினைச்சுக்கிட்டு போறாங்க கார்த்தி. இந்த தேவி நம்பி இப்படி பண்ணி போட்டாலே, இந்த தேவி தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாளா இல்லை வேற யாராச்சும் நம்மளை ஏமாத்துறாங்களான்னு யோசிக்கிறாங்க கார்த்தி. ரகுராம் வீட்டில் எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து பார்க்கும்போது மாயா தானா ரெண்டு பேர்த்தோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருக்காங்க. அடடே, நீங்களாம் எப்போ வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ தான் வந்தோம். ஆமாம், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. தனா மாயா ரெண்டு பேரும் நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்கிறாங்க. சரி வெளியிலேயே நின்று பேசிட்டு இருந்தா எப்படி, வாங்க உள்ள வாங்கன்னு ஜானகி கூப்பிட்றாங்க. எல்லாரும் உள்ள போகிறாங்க. ஆமாம், என்ன எல்லாரும் திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க மாயா. உங்கள் மேரேஜ் போய் ஸ்டேஜில் கேக்கெல்லாம் வெட்டி அழகாக செலிப்ரேட் பண்ணலான்னு நினச்சோம், அது அப்போ முடியல, அதான் இப்போ செய்யலான்ட்டு வந்திருக்கோம். கேக்கு வெட்டி கொண்டாட போறீங்களா, நல்ல விஷயம் தான், கொண்டாடுங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். எங்க எதுக்குங்க தேவையில்லாத விஷயங்கிறாங்க பத்மா. கேக்கு வெட்டி கொண்டாடுறது ரொம்ப நல்ல விஷயம் தெரியுமா, இன்னைக்கு தாலி பிரிச்சு கோர்த்திருக்காங்க, இன்னைக்கும் கல்யாணமான மாதிரி தான், இந்த நாள் பார்த்து வந்திருக்காங்கல்ல, இதுவும் ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்றாங்க மணிவண்ணன். ஆமா, பெரிய கல்யாணம். ஏமா இந்த கல்யாணம் உங்களுக்கு எல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரியாதான்னு கேக்குறாங்க பத்மா. என்ன பத்மா, அதெல்லாம் பழைய கதை விடு, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கல்யாண நாள்னு சொல்லிட்டு ஏதோ சந்தோஷமா கொண்டாடலான்னு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க மணிவண்ணன். மாப்பிள்ள, இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் முக்கியமா,
இது வேண்டாம் விட்டுருங்களேன்னு கேட்குறாங்க பாட்டி. ஐயோ என்னத்த இவங்கெல்லாம் எவ்வளோ வாசியாக வந்திருக்காங்க, இவங்கள என்ன நம்ம வேண்டாம்னா சொல்ல முடியுங்கிறாங்க மணிவண்ணன். கேக்கு வெட்டுறதுல என்ன ஆயிருப்போகுதுன்னு மணிவண்ணன் கேட்க, ஆமாத்த அவங்க எல்லாரும் வீடு தேடி வந்திருக்காங்க, ஆசையாக வந்தவங்கள வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல, கேக் வெட்டினா என்ன ஆயிருப்போகுது, வெட்டிட்டு விடுங்கிறாங்க ஜானகி. ரகுராம் கதவு திறந்து பார்க்குறாங்க. ரகு இவங்க எல்லாரும் தனா மாயாவோட காலேஜில் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களா, கல்யாணத்தன்னைக்கு நேரில் வர முடியாதுங்கிறக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க, கேக்கு வெட்டி கொண்டாடலாம்னு இப்போ தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க பாட்டி. ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் போகிறாங்க. மச்சானே சொல்லிட்டாங்கல்ல இனி என்ன கேக்க வெட்டுங்க அப்படின்னு மணிவண்ணன் சொல்லவும் எல்லாரும் சேர்ந்து கேக் எடுத்து வைக்கிறாங்க. மாயாவுக்கு தனியாவும் தனாவுக்கு தனியாவும் வைக்கிறாங்க. ஏய் வாடி கேக் வெட்டலாம் வா அப்படின்னு தனாவை கூப்பிடுறாங்க. ஏய் இதெல்லாம் எதுக்குடி வேண்டாண்டிங்கிறாங்க தனா. எங்களுக்காக வந்து வெட்டு வா தனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அந்த பக்கமா கதிர் மட்டும் நின்றுட்டே இருக்காங்க. என்ன மாப்பிள்ளை சார் உங்களுக்கு தனியா சொல்லணுமா, வாங்க நீங்களும் தனா கூட சேர்ந்து கேக்க வெட்டு வாங்க கூப்பிடுறாங்க. இந்த பக்கமா மணிவண்ணனும் டே கதிர் என்னடா அங்க ஓரமா போய் நிக்கிறேன் வாடங்கன்னு கூப்பிடுறாங்க. மாப்பிள்ளை சார் தனா கையை பிடிச்சி கேட்க வெட்டுங்கன்னு சொல்கிறாங்க. ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் தான் வேண்டான்னு சொல்கிறேன்னல்ல அப்படின்னு தனா சிம்புறாங்க. தனா ஏன் இப்படி பேசுகிற, அவங்க தான் ஆசையாக கேக்கு வெட்ட சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க ஆசைக்காக கேக்கு வெட்டினா என்ன தப்பு, கேக்கு வெட்டுங்கிறாங்க ஜானகி. கதிர் தனா கையை பிடிக்கிறாங்க. தனா அப்படியே உஷன்னு அப்படியே தீப்பட்ட மாதிரி முறைக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கதிர் சுதாரிச்சுக்கிட்டு என்ன செய்யறது அவங்களுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கேக்கு வெட்டுறாங்க. அட என்ன சார் மாப்பிள்ளை சார் கேக்கு வெட்டினா மட்டும் போதுமா, உங்கள் பொண்டாட்டி தானே தனாவுக்கு நீங்கள் ஊட்டி விடுங்கிறாங்க. அதுக்கப்புறம் மணிவண்ணனும் ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. டேய் ஊட்டி விடுறா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கதிர் அந்த கேக் எடுத்து தனாவுக்கு ஊட்டி விடுறாங்க. கதிர் தனாவுக்கு ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்து எல்லாருமே கை தட்டுறாங்க. தனா நீயும் அவருக்கு ஊட்டி விடு அப்படின்னு ஒவ்வொருத்தரா வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் தனா முறைச்சு பார்த்துட்டு திரும்பவும் சரி வேற வழியே இல்லை, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதே, இவளுக்கெல்லாம் சொல்றதுக்காக நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனா ஒரு பீஸ் எடுத்து கதிர்க்கு ஊட்டி விடுறாங்க. அடுத்தது மாயா நீயும் ஹஸ்பண்ட் வந்து கேக் வெட்டுங்கன்னு கூப்பிடுறாங்க. சீனு அந்த பக்கமா இழுத்துக்கிட்டு நிக்கிறாங்க. மணிவண்ணன் ஓடி போய் டே சீனு வாடா, அதான் அவங்க எல்லாரும் சொல்றாங்கல்ல வந்து கேக்கு வெட்டு வாடா வா அப்படின்னு மணிவண்ணன் வற்புறுத்தி எப்படியோ கூட்டிட்டு வந்து கேக்குக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. மாயா நீயும் வா பக்கத்துல வந்து நெல்லு அப்படின்னு ரெண்டு பேர்த்தையும் ஜோடியா நிறுத்துறாங்க மணிவண்ணன். ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல நின்று கேக்க வெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து கைப்பிடிச்சு கேக்க வெட்டுறாங்க. மாயா நீ சீனுக்கு ஊட்டி விடு, சீனு நீ மாயாவுக்கு ஊட்டி விடுங்கிறாங்க. ஆத்மாவும் பார்வதியும் வேண்டா வெறுப்பா பார்க்க பிடிக்காம நின்றுட்டு இருக்காங்க. டே சீனு நீ மாயாவுக்கு ஊட்டி விடுங்கிறாங்க. அப்பா இதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படிங்கிறாங்க. சீனு ஆட என்னடா நீ ஊட்டி விடுறா அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் சீனு மாயாவுக்கு கேக் ஊட்டி விடுறாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் தனா வெகு வேகமா போறாங்க. தனா கொஞ்சம் நெல்லு உனக்கு கங்க்ராஸ் அப்படிங்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கான்னு கேக்குறாங்க. தனாக்கெல்லாம் சொல்லடி பேட்மேட்ல நீ விளையாடுறதுக்கு பேர் கொடுத்தியல்ல அதுக்கு தான் நான் சொன்னேங்கிறாங்க. எது நான் பேர் கொடுத்தேனா, நானெல்லாம் கொடுக்கலைங்கிறாங்க. தனா நீ கொடுக்கலடி, ஆனா நீ தான் மைண்ட் மாத்திக்கிட்டியல்ல, உனக்காகத்தான் ஹஸ்பண்ட் பேர் கொடுத்தாருன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் தனாவுக்கு ஒரே அதிர்ச்சி. கண்டிப்பா நீ கலந்துக்குவேன்னு சொன்னாரு, அதனால தான் நானும் பேர் கொடுத்தேன்டேங்கிறாங்க. இதை கேட்டதும் உடனே கதிர்கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னடா அதெல்லாம் ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேக்குறாங்க. தனா இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நானெல்லாம் கேக் வெட்டி சொல்லலைங்கிறாங்க. நான் ஒன்னும் அதை கேட்கல, பேட்மேட்டருக்கு நீ எதுக்கு எனக்காக பேர் கொடுத்தீன்னு கேக்குறாங்க. தனா கண்டிப்பா நீ இந்த விளையாட்டுல கலந்துக்கணுங்கிறாங்க. அதை சொல்றதுக்கு நீ யாருடான்னு கேட்கறாங்க. இதுல கலந்துக்கிட்டு உன்ன லட்சியத்துல நீ ஜெயிக்கணும் தானாங்கிறாங்க. என்னால நீ இந்த வாய்ப்பை இழந்துடக்கூடாதுங்கிறாங்க. ஏண்டா என்னோட லைஃபே எனக்கு போயிடுச்சு, இந்த டீம் எல்லாம் எனக்கு முக்கியமா, பெரிய தியாகி மாதிரி என்கிட்ட நடிக்காத, நீ சொல்லி இந்த விளையாட்டுல நான் கலந்துக்குவேன்னு நினைச்சியா, நான் அதெல்லாம் செய்யவே மாட்டேங்கிறாங்க. தனா நீ அப்படியெல்லாம் சொல்லாத, கண்டிப்பா இதுல நீ வின் பண்ணுவேங்கிறாங்க. ஏண்டா என் வாழ்க்கையிலேயே நான் தோத்து போய்கிட்டு இருக்கிறேன், இதுல இப்ப நான் ஜெயிக்கிறதா முக்கியமா, ஆமா நீ தான் ஒரு மாசத்துல போயிடுவேன்னு சொன்னீங்களே என்கிட்ட, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்காகன்னு கேக்குறாங்க. கண்டிப்பா ஒரு மாசத்துல நான் போகத்தான் போறேன், ஆனா நீ இந்த பேட்மேட்ல கலந்துக்கணும்னு கேக்குறாங்க. கதிர் என்னால எல்லாம் கலந்துக்க முடியாதுங்கிறாங்க. தனா பாரு தனா உண்மையிலுமே என்ன பிடிக்கலன்னு தான் நினைக்கிறேன், நான் தூரமா போகணும்னு தான் நீ நினைக்கிறீங்கிறாங்க. ஏன் இதுல என்னடா சந்தேகம், உன் முகத்தை பார்க்கவே பிடிக்கல எனக்கு, இந்த போட்டியில நீ கலந்துக்கிட்டு ஸ்டேட் லெவல்ல வருவேன், அப்ப நீ என்னை விட்டு வெகு தூரம் போயிடுவீங்கிறாங்க கதிர். அதுக்கப்புறம் உன் லைஃப்ல மட்டுமில்ல உன் கண்ணு முன்னாடி நான் எப்பவும் வரமாட்டேன், இந்த விளையாட்டுல நீ சேரணுமா வேண்டாமான்னு நல்லா யோசிங்கிறாங்க. தனா மாயாவோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மாயா நாங்கள் கிளம்பட்டுமாங்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்டிங்கிறாங்க. மாயா எங்களுக்கு எதுக்கடி தேங்க்ஸ், இந்த கேக் வெட்டுற பிளான் நீ தானே போட்டு கொடுத்தேங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் எல்லாருமே தனா நடந்துக்கிட்டதை பார்த்தீங்கல்ல, கதிர் ரொம்ப நல்லவன், அவனை மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு தனா கொடுத்து வச்சு. தனா தான் இன்னும் கதிரை புரிஞ்சுக்கவே இல்லை, இன்னும் கதிர் மேலே கோவமாகவே இருக்கா. என்ன மாதிரியும் அடிக்கடி ரொமான்ஸ் கிடைச்சா கூட அவங்களும் லைஃப்பில் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மாயா நீ சொல்கிறது எங்களுக்கும் புரியுதுடி, எங்கள் மூலமாக இன்னும் ஏதாவது ஹெல்ப் கேட்டாலும் நீ உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கிறாங்க. சரிங்கிறாங்க மாயா. அவங்களையெல்லாம் அனுப்பி வச்சுட்டு மாயா திரும்பி பார்க்குறாங்க. அங்கே சரியான கோவத்தோட வராங்க. இதெல்லாம் உன்னோட வேலை தானான்னு கேக்குறாங்க. எது என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க மாயா. இந்த கேக்கெல்லாம் வெட்ட வச்சு ஒரு சின்ன டிராமா நடந்தது அது அப்படிங்கிறாங்க. சரி அப்படித்தான் வச்சுக்கோவேன், இப்ப என்ன அதுக்குன்னு கேக்குறாங்க மாயா. இதெல்லாம் தனாவுக்காக நடந்ததுன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கேன், கோயிலுக்கு வரலைன்னா நான் பயந்துருவேன்னு சொன்னீங்கல்ல, நானும் தைரியமா கோயிலுக்கு வந்தேன்ல, இப்ப என் மனசுல எந்த லவ்வும் இல்லைன்னு உனக்கும் தெரிஞ்சு
தெரிஞ்சிருக்குமில்ல. எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி ட்ராமா பண்ற. உன் கையால எனக்கு சாப்பிடவே பிடிக்கல தெரியுமா? ஓ அப்படியா? 2 3 பீஸ் நீயே வெட்டி சாப்பிட்டது கூட நான் பார்த்தனேங்கிறாங்க மாயா. ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாதீங்கிறாங்க சீனு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட பேச வந்த மாதிரி போடி அப்படின்னு சொல்லிட்டு சீனு போறாங்க. போன வேகத்துல தட்டி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. வேடிக்கையை பார்த்தா மாயா சிரின்னு சிரிக்கிறாங்க. அடைச்சி இவன் முன்னாடி இப்படி வந்துட்டோமேன்னு எழுந்திரிச்சு போயிடுறாங்க. கதிர் கார்த்தியை பாக்குறாங்க. நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கேக் வெட்டணும். கேக்கை எனக்கு ஊட்டி விட்டுருக்கா. இதுல இருந்தே உனக்கு தெரியலையா? ஓகே என் மேல பாசம் அன்பு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா இது காதலாவும் மாத்தி நாங்க 2 பேரும் ஒன்னா தான் வாழ போறோங்கிறாங்க கதிர். டேய் கொஞ்சம் நில்லுடா. நான் இருக்கிற வரைக்கும் தனா உன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டா. அவன் உன் கூட சந்தோஷமா இருக்கவும் மாட்டான். உங்க 2 பேர்த்தையும் சேர்ந்து வாழ விட மாட்டேன்னு சொல்றாங்க கார்த்தி. ஓ அப்படியா? அதையும் பாக்குறேன்னு சவால் விட்டுட்டு வராங்க கதிர். என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.